ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இன்கரெக்ட் கரெக்ட் சென்டென்ஸ் பார்ட் 2 பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க ஃபர்ஸ்ட் இன்கரெக்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்கரெக்ட் சென்டென்ஸ் என்னன்னா, இஸ் கவிதா கோ கவி கா நாம் கியா ஹை. கோ வராது. கோ எப்போ யூஸ் பண்ணணும்னா, ஒன்று ரெண்டுமே நம்ம கோ யூஸ் பண்ணும்போது ரெண்டுமே லிவிங் திங்ஸாக இருக்கணும், இல்லையா ரெண்டுமே நான் லிவிங் திங்ஸாக இருக்கணும். அப்போ தான் கோ யூஸ் பண்ணணும். கவிதாங்கிறது போயம், கவிங்கிறது போயட். ஸோ கவிதா நான் லிவிங் திங்ஸ், கவி லிவிங் திங்ஸ். ஸோ கோ யூஸ் பண்ணக்கூடாது. இஸ் கவிதா கோ கவி கா நாம் கியா ஹை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக இஸ் கவிதா கே கவி கா நாம் கியா ஹை அப்படின்னா இந்த கவிதையோட கவிஞர் யாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்கரெக்ட் சென்டென்ஸ் என்னது? இஸ் கவிதா கோ கவி கா நாம் கியா ஹை. அப்படி சொல்லாமல் எப்படி சொல்லணும்? இஸ் கவிதா கே கவி கா நாம் கியா ஹை அப்படிங்கிறத சொல்லணும். செகண்ட் இன்கரெக்ட் சென்டென்ஸ் என்னன்னா, இஸ் துக்கான் மே சப்ஜி மிலேகி. மிலேகின்னு வராது. ஏன்னா அது ஜெண்டர், எந்த ஜெண்டர் வெஜிடபிள்ஸ் வந்து எந்த ஜெண்டரையும் குறிக்கலை, மேல் ஜெண்டரோ ஃபீமேல் ஜெண்டரோ குறிக்கலை. தட்ஸ் அ வெஜிடபிள். ஸோ இது எப்படி கரெக்டாக சொல்லணும்னா, இஸ் துக்கான் மே சப்ஜி மிலேகா அப்படின்னா இந்த கடையில் காய்கறி கிடைக்குமா அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது ஃபர்ஸ்ட் இன்கரெக்ட் சென்டென்ஸ் என்னது? இஸ் துக்கான் மே சப்ஜி மிலேகி கிடையாது. எப்படி சொல்லணும்? இஸ் துக்கான் மே சப்ஜி மிலேகா அப்படின்னு தான் சொல்லணும். வாங்க இப்போ தேர்ட் இன்கரெக்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். மே ஏக் நயா கப்படா சாயே அப்படி சொல்லக்கூடாது. மே நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், மே இஸ்கி மாஹும் அப்படின்னா நான் இவனோட அம்மா, நான் இவங்களுக்கு அம்மா, ஐ ஆம் அ மதர் அப்படிங்கும் போது தான் நீங்கள் மே யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த கான்செப்டில் வந்து உங்களுக்கு தான் துணி வேணும், உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலராக உங்களுக்குன்னு தேவைப்படும் போது நீங்கள் அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணீங்கன்னா, முஜே ஏக் நயா கப்படா சாயே. முஜேனா எனக்கு, ஏக்கு ஒரு நயா கப்படா புது துணி வேணும், ஐ வாண்ட் அ நியூ க்ளோத் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்கரெக்ட் சென்டென்ஸ் என்ன சொன்னேன்? மே ஏக் நயா கப்படா சாயே வராது. ஏன்னா இது உங்களுக்கு வேணும். நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லும் போது முஜே தான் யூஸ் பண்ணணும். மே எப்போ யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட நான் இன்னொரு ரிலேஷன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் மே கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது முஜே அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? எப்படி சொல்லணும்? முஜே ஏக் நயா கப்படா சாயே அப்படின்னா என்னது? எனக்கு ஒரு புது துணி வேணும் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ வாங்க லாஸ்ட் இன்கரெக்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இன்கரெக்ட் சென்டென்ஸ் என்னன்னா, முஜே கர் பேஜ் கர் கால் கருங்கா ஆர் கருங்கி. கருங்கா மேலுக்கு வரும், கருங்கி ஃபீமேலுக்கு வரும். இது என்ன தப்புன்னா, இதில் முஜே கர் பேஜ் கர் அப்படின்னா நான் என்னையும் விற்று என் வீடியும் விற்று நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. கிடையாது. நீங்கள் உங்களை விற்பீங்களா? உங்கள் வீடை விற்பீங்களா? வீடை விற்கலாம். எப்போ விற்கலாம்? உங்களுக்கு தோணலை, வேறு வீடு வாங்கிட்டீங்க, அப்போ விற்கலாம். நீங்கள் எதுக்கு உங்களை விற்கணும்? விற்பீங்களா? மாட்டீங்கள்ல. ஸோ இப்படி சொல்லக்கூடாது. இது இன்கரெக்டு. இது ரொம்ப ரொம்ப இன்கரெக்டு. ஃபர்ஸ்ட் கரெக்டான வார்த்தை என்னது? மே கர் பஹுஞ்ச் கர் கால் கருங்கா ஆர் கருங்கி. கருங்கன்னா மேல் ஜெண்டர், கருங்கினா ஃபீமேல் ஜெண்டர். அப்படின்னா நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன், ஐ வில் கால் யூ ஆஃப்டர் ரீச்சிங் ஹோம் அப்படிங்கிறது தான் கரெக்டானது. ஸோ இன்கரெக்ட் சென்டென்ஸ் என்னது? முஜே கர் பேஜ் கர் கால் கருங்கா. நோ நோ நோ, அப்படி சொல்லவே கூடாது. எப்படி சொல்லணும்? மே கர் பहुंच कर கால் கருங்கா. ஃபீமேலாக இருந்தால் கருங்கி, மேலாக இருந்தால் கருங்கா. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த இன்கரெக்ட் கரெக்ட் சென்டென்ஸ் உங்களுக்கு புரியுதா? இல்லை இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்லணுமா சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்ஸ் தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.